ஒரு வேலையை நாம் செய்து முடிப்போம். டெய்லி டார்கெட் பற்றி நான் பேசினேன். டெய்லி டார்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கை எட்ட வேண்டும். இஃப் யூ ஆர் கோல் ஓரியன்டட் பர்சன், குறிப்பிட்ட இலக்கை எட்டணும்னு வச்சுக்கங்களேன். அந்த இலக்கை எட்டுவதற்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ட்ராக் ரெக்கார்ட் பார்ப்பீங்க. யார் இதுக்கு முன்னால் பண்ணியிருக்கா? இது கொஞ்சம் கஷ்டம் சார். ஏன் கஷ்டம்? இது செய்து முடிக்க முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் வேணால் லிஸ்ட்டை பாருங்கள் சார், இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை அப்படின்னா, அப்போ தான் அது என்ன நம்ம யோசிக்கணும்னா, செய்ய முடியாத வேலை என்று எதுவும் கிடையாது. இதுவரைக்கும் செய்யப்படாத வேலை என்று வேண்டுமானால் இருக்கலாம். எது செய்யப்படவில்லையோ அதை செய்வது தான் நம்முடைய நோக்கம். இப்போ கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அதில் 2 டாக்டர்ஸ், முக்கியமான டாக்டர்ஸ். ஒருத்தர் பேர் ராஜசபாபதி, ஒருத்தர் பேர் ராஜசேகர். ராஜசபாபதி அவர் பேரே ஹேண்ட் அப்படின்பாங்க. ஹேண்ட், மைக்ரோ ஹேண்ட் அப்படிம்பாங்க. ஒரு கையை வெட்டுப்பட்டு ஒருத்தன் வர்றான்னு வச்சுக்கோங்க. அந்த கையை கொடுத்து அனுப்பிச்சிட்டா 5 மணி நேரத்துக்குள்ள ஆளை கொண்டு வந்துட்டீங்கன்னா கையை சேர்த்துருவார். கையை சேர்க்கிறதுனா இப்படி கையை வெறும் வச்சு வெளியில் தைக்கிறதில்ல, உள்ளே ஓடுகிற நூற்றுக்கணக்கான நரம்புகளை தச்சிருவார். பழையபடி இயங்கும். அவருடைய தம்பி ஸ்பைன் சர்ஜரியில் வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர் SR ராஜசேகர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்க முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கலான்னு முடிவு பண்ண போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லீடிங் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் சொன்னதையோ இதெல்லாம் நடக்காத காரியம், இதுக்குன்னு எவனும் தனி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான், நீங்கள் 2 பேரும் பேசாமல் எங்கள் ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேர்ந்துருங்க. நான் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் பேரை சொல்லலை. அவங்க எல்லாமே அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணது அப்போது ஒரு 30 வருஷம் முன்னால், இதெல்லாம் வேண்டாத வேலை, எங்கள் ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேர்ந்துரு. அவங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, இப்படி எல்லாரும் சொல்கிறாங்கம்மா, இப்படிலாம் இதுக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் யாரும் பண்ணதே இல்லையா. இப்போ ஒரு அம்மா, சராசரி அம்மானா என்ன செய்வாங்க? சரி கண்ணா, நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற, அங்கேயே சேர்ந்துக்கோ. ஆனால் அவங்களுடைய தாயார் ஒரு சராசரி தாயார் அல்ல, சாதனை தாயார். அவங்க சொன்னாங்க, யாரும் செய்த வரைக்கும் செஞ்சதில்லைன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம செய்யணும், ஆரம்பிங்கன்னாங்க. அதுதான் கங்கா மருத்துவமனை, கோவையில் இந்த உலக புகழ் பெற்ற மருத்துவமனை. யாரும் செய்யாததை அதற்கு பெயர் செய்ய முடியாது என்ற அர்த்தம் அல்ல, இதுவரை யாரும் செய்யாதது. அப்போ அங்குதான் ஸ்கோப் இருக்கு. எல்லாரும் செய்ததை திரும்ப செய்வதற்கு நமக்கு தேவை கிடையாது. யாரும் செய்யாததை நாம் செய்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதில் எங்கே நமக்கு பிரச்சனை வருதுன்னா, எண்ணங்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் பேப்பரை பிரிக்கிறீங்க, ஏதோ ஒரு MLM கம்பெனி அல்லது ஏதோ ஒரு கம்பெனி அவனுக்கு ப்ராப்ளம் வருது, 5000 பேர் திரள்றான், 10,000 பேர் திரள்றான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா நம்ம மைண்டு முதல்ல எங்கே போகுது? ஒரு ஃபியர் சிண்ட்ரோம் வருதா இல்லையா? அந்த எதிர்மறை எண்ணங்களை அகற்ற வேண்டும். அப்போ பார்க்குறப்ப நமக்கு தோன்ற வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா? நல்ல வேலை நாம் ஒரு நல்ல கம்பெனியில் சேர்த்துட்டோம். இந்த நல்ல வேலைங்கிற தாட் திரும்ப திரும்ப வந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல வேலையாக தான் இருக்கும். இதில் தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டு இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னா, யூ ஆர் ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் தி ஓமன். அப்போ நம்முடைய மனம் நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும். ஒரு பெரிய குளம், அந்த குளத்துக்குள்ள ஒரு எருமை மாடு இறங்குச்சு. இறங்கி இங்கேயும் அங்கேயும் அலையுது. அது ரொம்ப வருத்தமாக சொல்லுது, சே இந்த குளம் ஏன் இவ்வளோ கலங்கலாக இருக்கு அப்படின்னு. இது ஊரில் பெரிய குளம்ங்கிறாங்க, இப்படி கலங்கி போய் கிடக்க கருமம் சொல்லிட்டு உள்ளே உழலுது. இப்போ நம்ம கதையில் எருமை மாடு பேசுச்சுன்னா அப்போ குளம் பேசணும்ல. குளம் சொல்லிச்சு, நான் ஒழுங்காத்தான் இருந்தேன், அமைதியாகத்தான் இருந்தேன், தூய்மையாகத்தான் இருந்தேன், உள்ளே குழப்பினது பூரா நீ எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நான் மறுபடியும் தெரிஞ்சிருவேன்னுது. இந்த குளம் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க? நம்ம மனசு தான் அந்த குளம். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் அந்த எருமை மாடு. மனம் என்கிற குளத்திலிருந்து எதிர்மறை எண்ணம் என்கிற எருமை மாட்டை விரற்றிவிட்டால் மனம் அமைதியாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். துலங்குகிற
அழகோடு இருக்கும். அப்போ இந்த எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். எண்ணங்களில் துளி கூட நெகட்டிவிட்டி வரக்கூடாது. இப்போது அவர் மோகன்ராஜ் சார் தொடங்கின போது கம்பெனிக்கு ப்ராப்ளம் வராமலையா இருக்கும், ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து எங்கே வந்திருக்கிறோங்கிறது தான் முக்கியம் இல்லைங்களா? முன்னேறுங்கள் அப்படின்னு பல பேர் எழுதியிருக்காங்க. நான் ஒரு புத்தகம் எழுதினேன், அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா? பின்னடைவுகளை பிளந்து முன்னேறுங்கள். பின்னடைவுகள் அப்படிங்கிறது உங்களை தடுக்கக்கூடிய சக்தி. அதை பிளந்து கொண்டு முன்னேறுவது தான் வாழ்க்கையில் வெற்றி. இப்போ ஒரு சாதனை அப்படின்னு எதை நம்ம பார்க்கிறோம்? இப்போ எனக்கு ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க. இந்த ஏவியில் இவர் இவ்வளோ புஸ்தகம் எழுதியிருக்காரு, இந்த அவார்டெலாம் வாங்கினாரு, அதெல்லாம் போட்டாங்க. நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், நான் இவ்வளோ புஸ்தகம் எழுதுனேன் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சி சொன்னான்? நானே தான் சொல்லிக்கிட்டேன். முதல் 47-48 புஸ்தகம் வரைக்கும் நான் எண்ணியே பார்க்கல. அப்புறம் எத்தனை எழுதியிருக்கேன் இது வரைக்கும் எண்ணி பார்த்த போது 48. அடுத்த 2 புத்தகம் வருது, பரவாயில்லையே, இப்போ 50வது புத்தகம் அப்படின்னு நானே போட்டேன். அப்புறம் பயோடேட்டாவில் எல்லாம் சேர்த்துட்டாங்க. 53 வயதில் 50-70 புத்தகம் எழுதியவர். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும், சாதித்ததை தைரியமாக வெளியில் சொல்லணும். அவர் ராஜா இத்தனை நேரம் அதான் கெஞ்சினார், நீங்கள் மீட்டிங் நடத்தினா எனக்கு சொல்லுங்கய்யா, ஃபோட்டோ அனுப்புங்கய்யா, நடந்த செய்தி சொல்லுங்கய்யா. நம்முடைய சாதனைகளை நாமே கொண்டாடாவிட்டால் வேறு யார் கொண்டாடுவார்கள் இல்லையா? அதுல கூச்சப்படக்கூடாது. தமிழ் இலக்கணத்தில் ஒரு பழைய வாசகம் இருக்கு, தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கு அப்படிம்பாங்க. ஒரு புலவம் இருக்கான்னா யாரும் பரவாயில்ல, நீ முதல்ல சொல்லு, உன் பெருமையை சொல்லு, ஊர் பின்னால சொல்ல தொடங்கும். கண்ணதாசன் சொன்னார், நான் சாக போகிறேன், எங்கே எல்லோரும் கொஞ்சம் அழுங்கள் அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை, அட பாவிகளே, உங்களுக்கு அழக்கூட தெரியவில்லையே, உங்களையெல்லாம் நம்பி எப்படி சாவது அப்படின்னாரு. இப்போ எல்லாமே சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? மனிதர்களுக்கு எது ஒரு நிறுவனம், இப்போ ஒரு நிறுவனத்தை பற்றிய ஒரு இமேஜ் எது உருவாக்குது? நான் நண்பர்கள்ட்ட சொல்வது உண்டு, நான் ஒரு கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சு அங்கே யாரையாவது பார்க்குறேன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய முகத்தில் இருக்கிற மலர்ச்சி, கண்களில் தெரிகிற நம்பிக்கை, கைகுலுக்களில் இருக்கிற உறுதி, இதுதான் அந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தை எனக்குள் ஏற்படுத்துகிறது. இப்போ என்கிட்ட 1:30 மணிக்கு மைக் கொடுத்து, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இப்போது மதியம் 1:30 மணி ஆகிவிட்டது, உங்களுக்கும் வேறு வழி இல்லை, எனக்கும் வேறு வழி இல்லை, நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அடுத்த என் பேரை பார்த்தாலே ஓடி போயிருவீங்க. இப்பயே ஓட முடியலன்னு சொல்லியிருக்கலாம் சில பேர். இல்லை, ஏன் சொல்றேன்னா, ஹவ் வி கேரி அவர் செல்ஃப். இந்த நிறுவனம் என்பது கட்டிடம் அல்ல, நிறுவனம் என்பது நாற்காலி அல்ல, நிறுவனம் என்பது நீங்கள் வைத்திருக்கிற கணினிகள் அல்ல, நிறுவனம் என்பது மனிதர்கள். இந்த நிறுவனம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தியது என்றால் தயவு செய்து அதை ஊருக்கு உறக்கச் சொல்லுங்கள். (2025) இத்தனை லட்சாதிபதிகளை, கோடீஸ்வரர்களை உருவாக்க வேண்டும் என்று ஒரு ஒற்றை மனிதர் இலக்கு வைத்திருக்கிறார் என்றால் அந்த மனிதருக்கு பின்னால் இருப்பதுதானே நமக்கு பெருமை சேர்க்கும். அது எதனால் சாத்தியம்? அன்றாட வேலைகள் சாத்தியம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க உட்காருங்கன்னா அதை எவ்வளவு தூரம் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்கன்னு பாருங்க. அதுல எது உங்க பெஸ்ட் ப்ரொடக்டிவ் டைம்னு பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். சில பேர் 9 to 10 ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சில பேர் 11 to 12, சில பேருக்கு 4 to 5. அந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தகவமைத்துக் கொள்ளுங்கள், ப்ரையாரிட்டைஸ். மற்ற நேரம் சும்மா இருக்க அர்த்தம் கிடையாது. மற்ற வேலைகளை மற்ற நேரத்தில் பாருங்கள். அன்றைய நாளின் மிக சவாலான வேலைகளை அப்போது செய்யுங்கள். ஒருத்தர் டைரக்ட் செல்லிங் மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு புது இன்சூரன்ஸ் பாலிசி வந்திருக்குது, மக்கள்கிட்ட விற்கணும்னு நினச்சாருன்னா ஒரு 10 பேர்கிட்ட விற்கணும்னு முடிவு பண்ணாருன்னா 10 பேர் லிஸ்ட் எழுதுவார். ராமசாமி, குப்புசாமி வரிசையாக எழுதுவார். யார் பேர் முதல்ல எழுதுவார்?
ஈஸியாக யாருக்கு பண்ண முடியுமோ அவர் பேர் முதல்ல வரும். அப்படி வரும் தேரும்ல, கடைசியில் யார் பேர் வரும்? இருக்கிறதுலையே சுடுதண்ணியாக ஒரு ஆள் இருப்பார். அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் 10 பேர் டார்கெட்டு, 10ஆவதான் இந்த ஆள் பேரை எழுதி தொலைக்கலாம்னு எழுதுவார். ஒரு நாள் அவருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், இந்த லிஸ்ட் இருக்குல்ல, ஆமாம், முதல் ஆள் ரொம்ப ஈஸி சார், 2வது என் மச்சானோட தம்பி சார், 3வது என் கூட படித்த பையன் சார், ரைட்டு, இவங்ககிட்டலாம் நீ வாங்கிடுவேன். இருக்கிறதுலே ரொம்ப சிரமம் 10வது ஆள் தானே. அப்போ நீ போய் மனிதர்களை சந்திப்பதை 1லேருந்து ஆரம்பிக்காத, 10லேருந்து ஆரம்பி, ரிவர்ஸில் போ. இருக்கிறதுலையே சிடுமூஞ்சியான சுடுதண்ணியான ஆளு எதுக்கும் ஒத்து வர மாட்டான்னா அவனை காலையில் நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து அவங்ககிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எவனை வேணாலும் நீ சமாளிப்படா, இங்கேருந்து ஆரம்பினர். நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை தள்ளி போடக்கூடாது. சவால்களை தள்ளி போட போட நமக்குள் ஒரு அச்சம் பரவும். அந்த அச்சம் என்ன செய்யும்? போக போக நம்முடைய உற்சாகத்தை குறைக்கும். உற்சாகம் குறைகிற போது நாம் சென்று பேசுவதில் நமக்கே நம்பிக்கை இருக்காது. இவன் வாங்க மாட்டாங்கிற முடிவோட போவோம், அவனும் வாங்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான். அப்ப அவனுடைய எண்ணத்தை எது இயக்குகிறது? நம்முடைய எண்ணம் இயக்குகிறது. அப்ப மனிதர்களை பொறுத்தவரையில் வெற்றி என்பது ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடியது. உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களிடமிருந்து 3வது அல்லது 4வது ஆளா இருக்கும். நீங்கள் பெற்ற வெற்றியை, நீங்கள் அடைந்த சுபிட்சத்தை மனம் திறந்து இன்னொருவரிடம் சொல்லுகிற போது அவர் தானாக உங்கள் தொழில் வலயத்துக்குள்ளே வருகிறார். டிரான்ஸ் இந்தியா என்கிற நிறுவனம் உங்களுக்கு இன்னொரு பொறுப்பை தருகிறது. இந்த உலகத்தையே வளமுடையதாக ஆக்குகிற பெரிய பொறுப்பை உங்களுக்கு தருகிறது.